ஹாய், வீட்லேயே சூப்பராக பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாமா? தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: பன்னீர், 2 பெரிய வெங்காயம், பூண்டு, இஞ்சி, முந்திரி, 3 தக்காளி, பச்சை மிளகாய், பட்டர், சுகர், கசூரி மேத்தி, சால்ட், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். ஒரு பேனில் 2 ஸ்பூன் பட்டர் விட்டு மெல்ட் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை அதில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌனாலாம் வேண்டாம், லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ இது ஃப்ரை பண்ணியாச்சு, தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை ஒரு பாத்திரத்தில் மறுபடியும் 2 ஸ்பூன் பட்டர் விட்டு இது கூட ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணி லைட்டாக கலந்து விட்டுட்டு இது கூடவே பூண்டு, இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆனியனும் கோல்டன் ப்ரௌனில் வர வேண்டாம், லைட்டாக அந்த டிரான்ஸ்பரண்ட் ஆகும்ல பாயில் ஆகிட்டு அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, முந்திரி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகணும். இன்கேஸ் உங்களுக்கு கருகி போகிற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அப்போது வெந்து வந்துடும். தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இதை நல்லா ஆற வச்சு நம்ம ஒரு மிக்சியில் போட்டு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். ஒரு பேனில் மறுபடியும் பட்டர் விடணும். தாளிக்க வேண்டிய பொருள் மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம். மசாலாலாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம நிறைய பட்டர் போடுறதுனால தான் அந்த ஹோட்டலில் வாங்குகிற ஸ்மெல் நமக்கு நல்லா வரும். இதில் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு. இது கூட நான் இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இவ்வளோ போதும். இது கூட நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணால் இது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இது கூட ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீரை சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே கசூரி மேத்தியை லைட்டாக ரப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் போடலாம், இல்லைன்னா பரவாயில்ல விட்டுடலாம். நம்ம கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, கோகனட் புலாவ் கூட இதை வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.